ஃப்ரிட்ஜில் இது அச்சோ பழைய சோறு இருந்திருக்கே. கிளவி சவுண்டு போட்டாலும் கிளவி முடிச்சிருமே. ஐயோ நான் சாப்பிட வேற செய்துட்டேனே. அல்லாமல் இருந்தால் இந்த சோறு சாப்பிட்ருப்பேனே. கெட்டு போயிட்டு ஆனால் சாப்பிட முடியும். கெட்டு போயிட்டு இப்படி கெட்ட சோறு நான் சாப்பிட இல்லைன்னா கெட்டதுனால உள்ள தள்ளிடுவேனே. இந்த கிளவியை கண்டு பயந்து என்ன போயோ என்னைக்கு என்ன பாடுன்னு என்ன திட்ட போகுதே. தூங்கிட்டு இருக்க முடிச்சிடக்கூடாது. என்ன செய்யலாம்? இந்த சோறை கழனியில் போட்டுருவோமா? இந்த சோறை கண்டுட்டு இருக்குமோ? அது பார்த்துருக்குமா? கழனியில் போடுறோம். கழனி தண்ணியில் போட்டுரும். பாப்பா மாடாது குடிச்சிட்டு போட்டு அது பக்கத்து வீட்டு மாடாது குடிக்கட்டு. சரி போட்டுடலாம். பார்க்க அது முடிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுடலாம். கழனியில் கொட்டிட்டு வந்துடுவோமா? வா அது இது பார்க்கறதுக்கு முன்னாடி கழனியில் கொட்டிடும். சோறு நிறைய இருக்கிறது. ஒரு ஆளுக்கு சோறு இருந்துருக்கு. பார்க்காது. கழனியில் போட்டால் நம்ம மாடு இப்போ பக்கத்தில் வந்து எடுத்த உடனே எடுத்துட்டு வருவாங்க. மாட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அதை கொண்டு அப்படி வச்சிடலாம். கழனியில் இருக்கட்டும். ஒழிச்சு முன்ன போய் கொட்டச்சிரும். கொட்டியாச்சு. என்ன பேசாமல் இருப்போம். கிளவி பார்க்காது. எங்கே ஓடுதா? ஓடின மாதிரி இருக்கு. ஏதோ கள்ளத்தனம் பண்ணாலே. என்ன பண்ணுவா? என்ன பண்ணு? கள்ளத்தனம் பண்ணிட்டு ஓடின மாதிரி இருக்கு. அச்சோ முடிச்சுட்டே. என்ன பண்ணுது? எங்கே போகுது? ஐயோ முடிச்சுதான் இருந்தா. ஐயோ நம்ம கொட்டினதை பார்த்துட்டோ. எங்கே போகுது? என்ன பண்ணுவா? கழனி தண்ணியில் என்ன இருக்கு? அட தெரியலையே. ஐயோ கழனி தண்ணிகிட்ட தான் போகுது. பக்கெட்டிட்ட போகுதே. என்ன பண்ணுது? கொப்பா போச்சு. தொலைச்சோம். நம்ம பாடு அவ்வளவுதான். துவாரெல்லாம் இங்கே போட்டு வச்சிருக்கா. என்னத்துக்கு பொங்கானி தெரியலையே. என்னத்துக்கு பொங்கு? எப்பா வருது. ஏய் ஆமா சோறு பொங்கி கழனி தண்ணியில் போட்டுருக்கா பொங்கானி. ஐயோ பஞ்சு ஒன்றும் இல்லையே. இதுக்கு காது எதுக்கு பொங்கானி? அளவோட பொங்கணும். மிச்ச பொங்கு எல்லாம் அங்கே கொண்டு போட்டு தட்டி வச்சிருக்கா. அது அடுத்த மாட்டு தானே குடிச்சிட்டு போவ. ஓ கேட்க முடியலையே. கத்துதே பஞ்சு இல்லையே. சும்மா ஏன் கிடச்சோ அரிசி? ரேஸ் அரிசின்னா தொண்டையை விட்டு இறங்காது. பொன்னி அரிசி வேணும். ஓ அப்படியெல்லாம் சொல்லாதுங்க. பொன்னி அரிசி ஃபுல்லாக பொங்கிட்டு கலந்து தண்ணியில் கொண்டு போட்டிருக்கான். என்ன நினைச்சிருக்க நீ? ஓ நான் என்ன செய்யறதுக்கு? நான் மறந்துட்டேன். அதனால தான் வச்சதை மறந்துட்டேன். நான் சாப்பிடவும் செய்துட்டேன். அது கெட்டும் போயிட்டு. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லணும்? கேட்க மாட்டியா நீ? என் மோன் அங்க இருந்து சம்பாதிச்சு கொண்டு வர்றான். வெயிலையும் மழையிலையும் மாட்டு இருந்து நீ வீட்டுல இருந்து சொச சாப்பிட்டுட்டு இருக்கா. பின்ன என்ன பொங்கி வடிச்சு கழனி தண்ணியில கரைச்சிட்டு இருக்கா. இனிமேல் இப்படி கழனி தண்ணியில நீ போட்டேன்னு வை, கையை ஒடிச்சு விடுவேன். சொல்லிப்படி கையை ஒடிச்சுடுவேன். ஒரு நாளா 2 நாளா டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். கழனி தண்ணியில கரைக்கி விட்டுடுற. நீ கஷ்டப்பட்டா உனக்கு தெரியும். என் பிள்ளையில கஷ்டப்பட்டுட்டு வருவு. சரி என்னமா மீதி வராம பார்த்துடுறேன். சரியா? போதுமா? துள்ளாம போய் படுங்க. தெரியாம அது இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். நானும் சாப்பிட்டுட்டேன். அது கெட்டு போயிருந்தா கூட உள்ள தள்ளி இருப்பேன். உங்க பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நான் எவ்வளவு புழு வந்தா கூட உள்ள தள்ளி இருப்பேன். அப்பப்பா என்ன வாய் படுங்க. இந்த வாயை வச்சுக்கிட்டு உடம்புக்கு முடியல. நீ இந்த வாய் காட்டுது. சரி போய் படுங்க. எதுவும் இப்படி வராம நான் பார்த்துக்கிட்டு அப்பா பார்த்துக்கிட்டு போய் படுங்க. சரி என்னமே இப்படி வச்சுக்கிடாத. இது லாஸ்ட். படுக்கேன். வந்துட்டா. கெட்டிட்டு இழுத்துட்டு வந்துட்டான் இவள. The next day. பிள்ளையெல்லாம் சாப்பிட்டாச்சான்னு தெரியலையா? நம்மளும் சாப்பிட்டுட்டோம். கொஞ்ச நேரம் படுக்கலாம். எங்கே போகுது பார்த்துட்டு வருவோம். என்னது? ஐயே பிள்ளைய 2 மீதி வச்சிருக்கு. கிச்சனுக்குள்ள போகுது. என்ன இவ்வளவு ஸ்பீடா ஓடுது கிச்சனுக்குள்ள? என்னன்னு தெரியலையே. என்னது கிச்சனுக்குள்ள? ஐயோ என்னது? பிளேட்டை பாக்கு. அளவோடையும் வைக்க மாட்டா. இன்னைக்கும் மீதியா? வரட்டு. டேய் எங்க போனா?
என்னது இது? அச்சுச்சோ, மீதி வச்சுட்டே சோறோல. டேய் சக்தி, சக்தி வெளியிலே என்ன 2 ஒரு சோற மீதி போட்டிருக்குதிய? அள்ளி தந்துடட்டுமா வாயில? வேண்டாமா? ஐயோ இது என்ன செய்யுதுக்கு? நிறைய போட்டு கொடுத்துருப்பா, நிறைய பொங்கி இருப்பா, அதனாலதான் நிறைய போட்டு பிள்ளைகிட்ட கொண்டு கொடுத்துட்டா. அதுவும் எவ்வளவுதான் சாப்பிடும், கொஞ்சம் தானே சாப்பிடும். டெய்லி டெய்லி நேற்று தானே நோட்டை ஆன் பண்ணேன், இன்னைக்கு அந்த பிள்ளைய மீதி வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணதுக்கு? அதுக்கு மீதி போட்டுட்டு என்ன பண்ணுது? நான் வேற சாப்பிட்டுட்டேனே, இது இப்படி மீதி வைக்கணும். நீ கொஞ்சம் தான் போட்டு கொடுத்தேன், அதையே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம ஜெயிச்சிருக்கு. நான் எப்படி சாப்பிடுறது? இதே நம்ம சாப்பிட முடியாதே, வயிறு நிறைஞ்சிருக்கே. ஒரு ஜான் வயிறை வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு சாப்பிடுவேன்? கொஞ்சம் போல சாப்பிடுவேன் நான். இது என்ன என்ன பண்ணுறது? அது எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாது. சாப்பிட்டு தான் தீரணும். பின்ன யார் சாப்பிடுது? கழனி தண்ணியில கிடக்கணும், அதுக்கு பிறகு இருக்கு. என்னைக்கு பொங்கி 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 அங்கே போடுது. இந்த வயசானவ செல்லுது, ஒன்றும் கேப் இல்லை, சும்மாவா வருவு. நேற்று படிச்சு படிச்சு சொல்லியாச்சு, இன்னைக்கு அதுக்கு மிச்சம் வச்சிருக்கேன். குறைச்சி போட்டா அதுவும் தின்னா இல்லையா? சாட மாட்டாவ மீதி சாடு. ஐயோ நான் என்ன பண்ணதுன்னு தெரியலே. என்ன பண்ணலாம், வச்சிருக்கேன், என்ன செய்யலான்னு தெரியலையே. என்ன செய்யறதுக்கு? நிறைய வடிக்குது, நிறைய பிளேட்ல வைக்கிது, அதுவும் மிச்சம் வைக்கிது. நீ அதை சாப்பிடலே, நீ வை, அதுக்கு பிறகு இருக்கு. என்ன அந்த சோறு எங்க போகுதுன்னு என்ன பாக்கு. என்ன பண்ணலாம்? இங்க போங்க, நான் தானே சாப்பிடணும். சரி சாப்பிடு, தூங்குங்க, கவலைப்படாம தூங்குங்க. ஐடியா பண்ணும், ஐடியா. நம்ம ஐடியால எடுத்தாங்க இருந்தா முடியாது. மிக்ஸியில் போட்டு கிளவி தூங்கிட்டான்னு தெரியலையே. தூங்கிட்டோ? தூங்கினாலும் தூங்காமல் இருந்தாலும் தூங்குற மாதிரி நடித்தோம், இதை நம்பவே படாது. தூங்காமல் இருந்தாலும் தூங்குனது மாதிரி நடிச்சு உழவு பார்த்துக்கிட்டு படுக்கும். பயங்கர கிளவி. திரும்பி படுக்குதா? அப்படா வாங்கிட்டு இன்னும் ஒருக்கா அடிச்சலுமே. என்ன ஒரு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்து, கண்ணும் கரிச்சிட்டு திறக்க முடியலப்பா வெயிலுக்கு. ஒரு சவுண்டு கேட்டு வெளியில நாய் கத்திருக்கோம், படுப்போம். என்ன கிளம்பி இதை எங்கே கண்டுபிடிக்கிட்டு பார்ப்போம். நான் ஒரு சாணி வயலை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை எல்லாம் தெரியுறதுக்கு இவ கண்டுபிடிச்சா எனக்கு எல்லாம் வச்சுட்டு தீட்டா மதியானம் எனக்கு என்ன இதை எங்களுக்கு இப்போ கண்டுபிடிச்சி பார்ப்போம். மீன் வச்ச சோறு நான் தின்னா தண்ணி பட்டுன்னு நான் பார்ப்பேன். அப்பாடா இன்னும் கிளம்பி முடிச்சா இல்லையா? என்னமே கிளம்பி முடிச்சா என்ன, முடிச்சாட்டி என்ன, ஏன் வேலை முடிஞ்சாப்பா. அதுதான் அந்த சோறை மிக்சியில் போட்டு அடித்து கழனி தண்ணியில் கலக்கிட்டோம்ல, என்ன கண்டுபிடிக்கட்டு பார்ப்போம். நேற்று நான் எனக்கு தெரியாமல் ஆயிட்டு, என்ன பாடா பாப்பா காது கண்ணு தான் கூசோன்னு சொல்லுவாங்க, எனக்கு காது கூசி எடுத்துட்டப்பா. அப்பா பாப்பா பாப்பாப்பா என்னமே எல்லாம் அளந்து தான் போடணாமா. ஐயோ கிளம்பி முடிச்சுட்டா. அப்பா நிறைய நேரம் ஆயிட்டோ நம்ம படுத்து. என்ன துருன்னு முழிச்சியாய்வா? ஏதோ தப்பு பண்ணிச்சோ, ஒரு சாப்பிட்ருப்பாளா? இல்லை சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டுட்டு நீ அதான் மாத்த தொண்டை வரைக்கும் வந்து இருக்கு. நான் கையை விட்டேன்னு வைங்களாம், ஒரு பிடி அள்ளுலாம் தொண்டையில இருந்தேன், அப்படி இங்கே வரைக்கும் வந்துருக்கு. ஓ தொண்டை வரைக்கும் வந்துட்டா?
கையை போட்டால் கையில் வந்துடும் சோறு. நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் இல்லையா, சாப்பிட்ட பிறகு தானே பிள்ளையே மீறி வச்சு போட்டு இங்கே சத்தம் போடு வேலையேன்னு சாப்பிட்டுட்டான், அல்லது கலனி தண்ணியில் ஊற்றிருப்பேன். யாத்து நீங்கள் என்ன நிலை நின்னிய, அதனால தான் சரி இருக்கட்டு நம்ம பிள்ளைய மீறி வச்சது தானே என்று சொல்லிக்கிட்டு சாப்பிட்டுட்டேன் நான். சாப்பிட்டா இல்லையா, சரி அது வரைக்கும் மிச்சம். சாப்பிட்டா தானே, சரி. டவுட்டாக இருக்கு, இவன் எங்கே சாப்பிட்ருப்பா, இவன் எங்கே சாப்பிட்ருப்பா, சாப்பிட்டாளா? அவன் சாப்பிட்ட மாதிரி தெரியலையே, என்ன செய்திருப்பா, எதாவது ஒரு வேலை தான் செய்திருப்பா. இவ்வளோ கண்ணு மொழி சரியில்லை, சாப்பிட்ட மாதிரி தொண்டையில் நிற்கும்னு சொல்லி முகம் அப்படி தெரியலையே. பாப்போம், கலனி தண்ணியில் கரைச்சிருக்காளானே. என்னது கிளவிக்கு நம்ப இல்லையோ, எலும்பு எலும்பு கண்டுபிடிச்சிட்டு நல்லா பிடிச்சோம். ஏம்மா ஒடுகுத பாரு, ஒப்பப்பப்பப்பப்பா இதுக்கெல்லாம் கால் வழங்கும். பார்த்துட்டு அவள் கழனியில் இன்னைக்கு கரைச்சிருக்கான, அவளுக்கு கையாக ஓடிச்சு இல்லையே. அது என்ன தேடு அத்தை, என்ன தேடுது அதில்? கம்மர் கீழே விழுந்துட்டோ, சோறு இல்லையே, என்னாச்சு, தின்னுட்டாளோ? கொஞ்சம் சண்டை போடலான்னு இல்லையா இருந்தேன். சண்டை போடு ஒன்றும் கிடச்சேல பொழுது வாயம் ஒரு மாதிரி வருவே, தின்னு போட்டாளோ, தின்னுட்டாளா? சரி ஞாத்து நல்லா ஞாரம் போச்சு, கழனியில் கரைச்சி போட்டு கலக்கிட்டா. இன்றைக்கி அங்கே காணமே, சாப்பிட்டுட்டா ஒரு. நம்ம சொன்னது மைண்ட் வாய்ஸ் கேட்டுட்டோ, ரொம்ப வாய் கிளவிக்க நம்ம மேனி தான் வருது, அல்லது நான் துள்ளிறான். எப்பா கண்டுபிடிச்சேன். என்னத்த சண்டை போட முடியலையேன்னு நினச்சியலா, தின்னு போட்டேன்னு? என்ன அவ்வளோ கொடுமைக்காரனே நினச்சா, சும்மா சண்டைக்கு தெரியானே? ஒன்றும் இல்லை, அது முன்னாடி ஒரு பொம்பளை வீடு ஒரு ஊரில் இருந்துதான், அதுக்கு வீட்டில் எப்பவும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்குமா. என்னதை பாரு, அது குத்தம் இது குத்தம் அது குத்தம்னு சண்டை போடுமா. உடனே ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லையா, யார்கிட்டையும் பேச முடியாம, அட யாரை சண்டைக்கு இழுக்கலாம் பம்புக்கு இழுக்கலாம் நீ, அது அங்கே இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. திடீர்னு அதுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. திடீர்னு வீட்டில் இருந்து அது மண் சட்டியை எடுத்து, மண் சட்டியோ இரும்பு சட்டியோ, அது ஒரு சட்டியை தூக்கிட்டு போய் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 3 செங்கல் எடுத்து, அந்த பக்கம் ஒரு செங்கல் இந்த பக்கம் ஒரு செங்கல் இந்த பக்கம் ஒரு செங்கலை வச்சு, அந்த இரும்பு சட்டியை தூக்கி மேலே வச்சு ரோட்டோரத்தில் கிடக்கக்கூடிய கொஞ்சம் மண்ணை அள்ளி அதில் போட்டுக்கிட்டு வர்றன்னு வறுத்தான். உடனே அந்த பக்கத்து வீட்டில் உள்ள பொம்பளை இதோடைய மிச்சம். அந்த பொம்பளை எட்டி பார்த்து, டேய் பங்கஜம், நீ என்னத்தை போட்டு வறுக்கா, மணல்ல கடலை போட்டு வறுப்பாவ, நீ மணலை மட்டும் போட்டு வறுத்துட்டு இருக்கா, என்னாச்சு உனக்குன்னு கேட்டுட்டாளாம். இவளுக்கு சண்டைக்கு தானே யாராவது வேணும். உடனே இவ என்ன செய்தா, எடியே எல்லாம் போய் நீ எப்படி என்கிட்ட கேட்கலாம், நான் மண்ணை போட்டு வறுத்தா என்ன, என் கண்ணை போட்டு வறுத்தா என்னன்னு சொல்லிட்டு வாடு நீ திட்டி தீத்துட்டாளாம். அந்த நாள் அப்பப்பா நீ அந்த பொம்பளை, ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சுக்கேன்னு சொன்னாலும் விடாம துரத்திவே திட்டுனாலாம். அப்படி ஒரு காரணத்தை, இல்லாத காரணத்தை இருக்கிறது மாதிரி காட்டி அந்த பொம்பளை போட்டு திட்டி இருக்கு. அதை மாதிரி நீங்களும் ஒரு சட்டியை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது போய் வச்சுக்கிட்டு மண்ணை போட்டு வர்றங்க, யாராவது வருவாவ, அவைய மேல உங்க ஆத்திரத்தை கொட்டுங்க. இப்படி ஒன்றும் சொன்னாத, நான் அவ்வளவு கொடுமைக்காரியம் ஒன்றும் இல்லை. நீ செய்ய அநியாயத்தை பார்க்க முடியாம தான் கஷ்டப்படாமலா வருவு. ஒவ்வொன்றுத்துக்கும் விலை பைசா கொடுத்து தானே வாங்கி சாப்பிடுவோம். அதனால தான் சின்ன பிள்ளை மாதிரி இப்படி சோறை எல்லாம் வேஸ்ட் பண்ணாலேன்னு நான் சொல்லுது. அதை விட்டுட்டு நீ எக்ஸாம்பிள் சொல்லுதியா, எக்ஸாம்பிள் எப்படா சண்டாக்கி வரலாம் நீ? பின்ன இப்போ நாங்கள் கழனி தண்ணியில் சோறு இல்லாதனால சண்டை போட முடியலையேன்னு அழுத்து வந்து இருக்குதியா. கவலை, சண்டை போட முடியலே நீ இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. ஓ, மணல் இருக்க கதையும் நல்லா தான் இருக்க, பரவாயில்ல. இவன் மருமாலி வீட்டுக்கு தள்ள விட்டு போகிற நேரம் நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாம், மாமியாரா கொக்கா.